அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். அதிமுகவை ஒன்றிணைக்க பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்திருக்கிறார் அதிமுக மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு செங்கோட்டையன். நம்மோடு தொடர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்து சார். எதிர்பார்த்த விஷயமாக தான் இருக்கிறது. அதாவது இவர் இதுதான் கூறப்போகிறார் என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறார். அதிமுக வந்து ஒருங்கிணைந்திருந்தால் நிச்சயமாக வாக்கு வங்கி வந்து அதிகரிக்கும், அது வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று அந்த ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் இது எங்க இடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எங்க முரணாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவர் போய் டெல்லியில அமித்ஷாவை சந்தித்துதான். அதாவது ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னால இவர் எடப்பாடி பழனிசாமி சென்று அமித்ஷாவை சந்திக்கிறார். அடுத்த நாளே சென்று செங்கோட்டையனை சந்தித்துக் கொண்டு வருகிறார். அதன் பிறகு வந்து அதற்கு ஒரு விளக்கமோ இல்லை என்றால் அதுக்கு எதற்காக சந்தித்தார் என்ற அமித்ஷா தரப்புல இருந்தோ செங்கோட்டையன் தரப்புல இருந்தோ வராத ஒரு நிலையில் வந்து செங்கோட்டையனை ஏதோ ஒரு ஸ்லீப்பர் செல்லாக வைத்துக் கொண்டிருக்கிறாரா என்ற அந்த கேள்வி நிச்சயமாக என்னுடைய மனதில் எழுகிறது. அது ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி செங்கோட்டையன் அவர்கள் பின்னணியிலிருந்து ஒருவரால் இயக்கப்படுகிறார் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சிருக்காதா? அவர் மீது நடவடிக்கை அப்படின்றத எடுத்திருக்க மாட்டாங்களா கட்சியிலிருந்து? இல்ல, அதிமுகவை இன்னைக்கு இருக்கின்ற அதிமுகவை பொறுத்தவரை சில பிரச்சனைகள் வந்து ஆங்காங்கே வெடித்த வண்ணம் இருக்கிறது. அது ஓபிஎஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு ஹோல்டு இன்னைக்கு அதிமுக இல்லாத ஒரு விஷயத்தை நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நிச்சயமாக டிடிவி தினகரனுக்கு ஓரளவுக்கு ஹோல்டு இருக்கின்ற ஒரு கட்சியாகத்தான் இன்னைக்கும் அதிமுக இருக்கிறது. ஒருங்கிணைந்த அதிமுக, எடப்பாடி கீழில் இருக்கின்ற அதிமுகவில் நிச்சயமாக ஒரு சிறிய ஒரு ஹோல்டு வந்து நிச்சயமாக டிடிவி தினகரன் இருக்கிறது. அப்போ இப்படி இருக்கின்ற ஒரு நிலையில வந்து ஒரு தன்னுடைய அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு தலைவரை வந்து மறுபடியும் இது செய்ய வேண்டுமா என்ற அந்த கேள்விதான். அதாவது அவரையும் வெறுப்பேற்ற வேண்டுமா என்ற கேள்விதான். அதாவது தன்னுடைய கம்யூனிட்டியில் இருக்கிற ஒருவர் அவரையும் வெறுப்பேற்றி விட்டால் மறுபடியும் அந்த கம்யூனிட்டிக்குள்ளாலே ஒரு டிவிஷன் வரும் என்ற அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி பண்ணவில்லை என்று நான் கருதுகிறேன். இப்போ இத்தனை நாட்கள் காத்திருந்து நான் மனம் திறந்து இன்றைய தினம் பேசுகிறேன் அப்படின்னு பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு. நாங்கள் 6 பேர் சேர்ந்து பொதுச் செயலாளரை சந்திச்சோம், ஆனால் அவர் ஒத்துக்கல அப்படின்றப்பதே அப்பயே இதை போட்டு உடைச்சிருக்கலாம்ல பொது வழியில. இப்போ மக்கள் மன்றத்தில் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்குறீங்க? இது இப்போதுதான் அவர் மேல பிரஷர் வருது. எடப்பாடி பழனிசாமி மேல அந்த தருணத்தில் இந்த 6 பேர் சந்தித்த அந்த தருணத்தில் நிச்சயமாக பெரிய பிரஷர் கிடையாது. அதனால்தான் அது வந்து யாரும் பேசாமலே விட்டு விட்டார்கள். இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து டிடிவி தினகரன் வெளியேறிய சூழ்நிலையில், ஓபிஎஸ் வந்து என்டிஏல இருந்து வெளியேறிய சூழ்நிலையில், இன்னும் சொல்ல போனால் பாஜகக்குள்ளேயே குழப்பம் இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து நிச்சயமாக இது ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு இந்த அழுத்தங்கள் எல்லாம் வர்றதுனால மட்டும்தான் இன்னைக்கு வந்து இவர் பேசியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இப்போ அதிமுகவை ஒன்றிணைக்க நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், சி.வி. சண்முகம் இவங்கெல்லாம் போய் பொதுச் செயலாளரை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு செங்கோட்டையன். ஆனால் இப்போ செங்கோட்டையன் மட்டும் தனித்து மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்லி இன்னைக்கு பல விஷயங்களை பேசியிருக்காரு. ஆனால் அவர் கூட போன அந்த மற்ற 5 பேரும் இதுவரைக்கும் ஒரு பொது வெளியில தனியாக இது போன்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பையோ எதுவுமே பேசலை. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவர்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து தனியாக சென்று அமித்ஷாவை சந்திக்கவில்லை. அமித்ஷாவை தனியாக சந்தித்த ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறார், அவர் தான் செங்கோட்டையன். செங்கோட்டையன் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த இடத்துக்கு ஒரு போட்டி போடக்கூடிய நபராகத்தான் இருந்தார். 2017 அப்படித்தான் இருந்தார். அவரிடம் வந்து செல்வம் இல்லாதனால அவருக்கு அந்த சமயத்துல வந்து அந்த பதவியை எட்ட முடியவில்லை. ஏனென்றால் எம்எல்ஏக்களுடைய எதிர்பார்ப்பை வந்து அவர் வந்து பூர்த்தீகரம் செய்ய முடியவில்லை என்றுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அப்போ அந்த ஒரு காரணத்தால் தான் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஒன்னு அழுத்தங்கள், இந்த பல அழுத்தங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிறது. அதனால இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருகிறது. அதே நேரத்தில் வந்து அவர் நினைக்கிறார் அவருக்கு அமித்ஷாவினுடைய சப்போர்ட் இருக்கும் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவரிடம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நன்றி சார். இணைந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.